Hello dears, Assalamu alaikum and vanakkam. In this video I will share about 3 offered courses. So in the video la naanga paaka poradhu top 3 offered courses December 2022 year end offer என்று சொல்லி 3 courses provide பண்றோம் ஒரே பேக்கேஜ்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி ரைட். இந்த 3 courses என்னன்னு பாத்தீங்கன்னா certificate in cake baking, certificate in henna designing, certificate in henna product making. ஸோ இந்த 3 கோர்ஸையும் நீங்கள் ஒரே பேக்கேஜில் செய்யக்கூடிய மாதிரி டிசம்பர் ஆஃபர் பண்ணிக்கிறாங்க ஹஸ்டன் அகாடமியால் ரைட். ஸோ இந்த 3 கோர்ஸும் உங்களுக்கு அதாவது 3 சர்டிஃபிகேட் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு கோர்ஸ் தான், இதில் 3 கேட்டகரியில் நீங்கள் கோர்சஸ் ஃபாலோ பண்ணுறதால 3 சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். டியூரேஷன் 3 மந்த் இந்த கோர்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஸோ 3 மந்த் கோர்ஸ்லையும் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு கோர்சஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ டோட்டலாக 3 மந்த்தும் 3 சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோர்ஸுக்கான டோட்டல் பேமெண்ட் ஜஸ்ட் 10,000 ஒன்லி. ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் வைஸாக பே பண்ண முடியும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கழிச்சு கோர்ஸுக்கான பேமெண்ட் 10,000 வரும் ரைட். ஸோ இது டிசம்பர் ஆஃபர் பண்ணிக்குது. இதே கோர்ஸை நீங்கள் தனியாக செய்கிறேன்டா அதுக்கு வேறு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதை விட கூட நீங்கள் பே பண்ணி தான் செய்யணும். ஸோ இது டிசம்பர் ஆஃபர்ன்றதால உங்களுக்கு இந்த 3 கோர்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக இது ஆஃபர் பண்ணிக்குது. ஒரு பேக்கேஜில் 10,000க்கு நீங்கள் இந்த 3 கோர்ஸஸையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ரைட். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் உங்களை மெயின் குரூப்பில் எட் பண்ணுவோம். எட் பண்ணி உங்களுக்கு வீக்லி 2 கிளாஸஸ் ஜூமில் நாங்கள் லைவாக செஞ்சு காட்டுவோம் ரைட். ஸோ வீக்லி 2 கிளாஸஸ் நடக்கும். என்ன டைமுக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு குரூப்பில் நாங்கள் எட் பண்ணி டைமை டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணக்கூடிய மாதிரி டைமை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் டைம் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ரைட். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற இந்த 3 கோர்சஸையும் நாங்கள் இந்த பேக்கேஜில் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் மெயினாக லேடிஸ் வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே காட்டுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த 3 கோர்சஸையும் இந்த பேக்கேஜில் செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டிலிருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இதில் சிலபஸ் எல்லாமே நாங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டிலிருந்தே கம்ப்ளீட்டாக ஒரு பிஸ்னஸ் ஒன்றை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்குது ரைட். இப்போ நாங்கள் 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்டிஃபிகேட் இன் கேக் பேக்கிங் கோர்ஸ். ஒவ்வொரு கோர்ஸ்லையும் உங்களுக்கு 8 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் சர்டிஃபிகேட் இன் கேக் பேக்கிங் கோர்ஸ் எடுத்துக்கொண்டோம்னா இதில் 8 மாடியூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் நிறைய பேருக்கு வந்து தெரியாது கேக் பேக்கிங்கில் கேக் கொண்டு பேக் பண்ணுறது, அடுத்தது அதுக்கு மேலே நாங்கள் ஐசிங் வச்சு டெக்கரேட் பண்ணுறது. ஸோ இவ்வளவு தான் அந்த கேக் பேக்கிங் கோர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி கேக் பேக்கிங்கில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தருவோம். ஸோ ரெண்டாவது கேக் பேக்கிங் டூல்ஸ் அண்ட் யூசேஜ். ஸோ கேக் பேக்கிங்க்கு தேவையான டூல்ஸ் உபகரணங்கள் என்ன, அதோட பயன்பாடுகள் என்ன, அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. அடுத்தது மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாடியூலில் கிளியர் ஆகும். மூன்றாவது ஸ்பாஞ்ச் கேக் மேக்கிங், 4வது பட்டர் கேக் மேக்கிங், 5வது கப் கேக் மேக்கிங் அண்ட் சாக்லேட் கேக் மேக்கிங், சாக்லேட் கப் கேக் மேக்கிங், கப் கேக் டெக்கரேட்டிங் ரைட். ஸோ இந்த இவ்வளவு மாடியூலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன் கேக் பேக்கிங் கோர்ஸுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இதில் 8 மாடியூலும் கவர் ஆகும். ஓகே, இப்போ இதில் வந்து நாங்கள் இன்ட்ரடக்ஷனில் இருந்து பேசிக்காக இன்ட்ரடக்ஷனில் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கப் கேக் டெக்கரேட்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்ப்போம் ரைட். ஸோ இதுக்குள்ளே தான் இவ்வளவு மாடியூலும் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன் கேக் பேக்கிங் கோர்ஸில் கவர் ஆகும். ஸோ இந்த மாடியூல் உங்களுக்கு 1 மந்தில் கம்ப்ளீட் ஆகும். வீக்லி 2 கிளாஸஸ் நடக்கும் ரைட். செகண்ட் ஒன் இஸ் சர்டிஃபிகேட் இன் ஹென்னா டிசைனிங் கோர்ஸ். இதுலேயும் 8 மாடியூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன் அண்ட் செகண்ட் ஒன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்னா டிசைனிங். ஹென்னா டிசைனிங்னா மெஹந்தி போடுறது, ஹென்னா மிக்ஸாலஜி என்று சொன்னால் மெஹந்தி ப்ராடக்ட் மேக் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் இது தாண்டி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அது எங்கே ஆரம்பிச்சுது, அது எப்படி வளர்ந்து வந்துச்சு, ஒவ்வொரு ட்ரெண்டுக்கும் அது எப்படி மாறுனுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்னா டிசைனிங்கில் பார்ப்போம் ரைட். ஸோ மூன்றாவது பேசிக் எலிமெண்ட்ஸ். ஸோ பேசிக்காக உங்களுக்கு பிகினர்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகணும்னு சொல்லினாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே
உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணி கிளியராக நாங்கள் சொல்லி தருவோம். அடுத்தது 4வது ஃபிங்கர் டிசைன், borders, fill design, leg design, 8வது bridal மெஹந்தி டிசைன். ஸோ பேசிக்காக எலிமெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பேசிக் எலிமெண்ட்ஸில் இருந்து ஒரு பிரைடல் மெஹந்தி டிசைன் ஒன்று எப்படி போடுறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டான ஒரு சிலபஸ் ஒன்று அலைன்மெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இன் ஹென்னா டிசைனிங் கோர்ஸில் கவர் ஆகிற மாடியூல்ஸ். ரைட். 2வது சர்டிஃபிகேட் இன் மெஹந்தி ப்ராடக்ட் மேக்கிங் கோர்ஸ். ஸோ 3வது மாதம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நடக்கும். இதுலேயுமே 8 மாடியூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்ப்போம். அண்ட் 2வது மாடியூல் ஐடென்டிஃபை பெஸ்ட் மெஹந்தி பேஸ்ட். ஸோ பெஸ்ட் மெஹந்தி பேஸ்ட் நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ அதில் நாங்கள் ஸ்ட்ரிங்கி கன்சிஸ்டன்சி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர்லியாக நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் 2வது மாடியூலில் பார்ப்போம். அண்ட் 3வது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மார்க்கெட் கோன் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் ஆர்கானிக் கோன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மார்க்கெட் கோன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. மார்க்கெட்டில் வர கோனை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடல்ட்ஸ் நாங்கள் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், பேபிஸுக்கும் அந்த கோனை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அவங்க பேபிஸ்ட ஸ்கின்னோட அது அட்டாச் ஆகக்குள்ள அங்கே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஸோ அது எப்படியான எஃபெக்டுகளை கொடுக்குமென்னு சொல்லி நிறைய லேடிஸுக்கு தெரியாது. ஸோ இந்த மாடியூலில் நாங்கள் அது எல்லாமே கிளியர் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஆர்கானிக் கோனோட பெனிஃபிட் என்ன. ஸோ ஆர்கானிக் கோன் நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. சில நோய்களுக்கு டாக்டர்ஸ் மாறும் இந்த மெஹந்தி பேஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் 3வது மாடியூலில் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். 4வது மாடியூல் ப்ராக்டிஸ் கோன் மேக்கிங். ஸோ மெஹந்தி கோனில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸ்டைன் கோன், ப்ராக்டிஸ் கோன், அடுத்தது லக்ஸரி கோன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் கோன் நாங்கள் மெஹந்தி டிசைனிங் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் கோனை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த ப்ராக்டிஸ் கோன் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். 5வது பிரைடல் கோன் மேக்கிங் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். 6வது மெஹந்தி கோன் ரோலிங். 7வது ஆர்டினரி சீலன் ஸ்ப்ரே மேக்கிங். 8வது ஃப்ளவரோ ரோ சீலன் ஸ்ப்ரே மேக்கிங். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 3வது மாதம் இந்த சர்டிஃபிகேட் இன் மெஹந்தி ப்ராடக்ட் மேக்கிங் கோர்ஸில் கவர் ஆகும். ரைட். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான கோர்ஸ் தான் இது உங்களுக்கு. இந்த பேக்கேஜ் ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ். இது டிசம்பர் ஆஃபர் பண்ணிக்குது. ஸோ இதே கோர்ஸ் நீங்கள் தனித்தனியாக செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் பேமெண்ட் கூட வரும். ஸோ இதை நாங்கள் 3 கோர்ஸையும் ஒரு பேக்கேஜில் அட்டாச் பண்ணிக்கிறதால டிசம்பர் ஆஃபர் பண்ணிக்குது. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜனவரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் இந்த ஃபீல்டில் இருக்கும். அண்ட் இதை வச்சு நீங்கள் மேலே டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா அந்த மாதிரி செஞ்சு கொண்டு போகலாம். ரைட். நீங்கள் என்ன ஃபீல்டில் போகிறதாக இருந்தாலும் அதுக்கு ஃபவுண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் இந்த ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பேசிக் டு அட்வான்ஸில் இருக்கிற சில விஷயங்களும் நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் டோட்டலி ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜை தரக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். ஓகே, இப்போ நாங்கள் கோர்ஸுக்கான டியூரேஷன் என்ன, அதோட பேமெண்ட், சர்டிஃபிகேட் வேல்யூட், அகாடமி டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஓகே, இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் உங்களுக்கு 3 months. ஸோ இந்த பேக்கேஜ் 3 month கோர்ஸ். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் லெவல் கம்ப்ளீட் ஆகும். அண்ட் வீக்லி 2 classes உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த கிளாஸ் டைம் நான் ஏர்லியாக சொன்ன மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு உங்களை குரூப்பில் எட் பண்ணி அது சம்மந்தமாக டைமை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அடுத்தது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 4000 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களை மெயின் குரூப்பில் எட் பண்ணுவாங்க. ரைட். கோர்ஸுக்கான பேமெண்ட் 10,000. ஸோ இந்த 10,000 நீங்கள் 2 installmentல பே பண்ண முடியும். 5,000 ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 5,000 அப்படி 2 மாதம் பே பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 4,000 பே பண்ணணும். ரைட். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோசிங் டேட் திஸ் மந்த் 26 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரைட். அடுத்தது உங்களுக்கு கிளாஸ் ஜனவரி 2023 ஜனவரி 3 உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ரைட். ஸோ அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் அகாடமி இது. ஸோ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு வேல்யூட் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள்
வேர்டிங் செரமனி ஒன்று வைப்போம், அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். ரைட்டா, உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் பிக்சர் ஒன்று நாங்கள் அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நாங்கள் கவர்மெண்டில் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் லைசனோட பிக்சர். இது வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் அகாடமி, அதுக்கான நம்பரு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே கோர்ஸ் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அந்த இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட்டாண்டு பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வெலூட் இருக்குதாண்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிக்கிறாங்க எங்களோட ஸ்டாஃப்ஸுக்கு, நான் ஒரு இடத்துல கோர்ஸ் செஞ்சேன் மிஸ், அங்கே எனக்கு சரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நார்மலாக வாட்ஸ்அப்பில் நோட்ஸை சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுவும் அப்படி இருக்குமா அன்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நார்மலாக ஒரு 1000, 2000, 5000 ஒரு கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்கண்டா எதையுமே சடனாக அவங்களுக்கு பேமெண்ட்டை போட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணி கொண்டு அங்கே ஏமாந்து கொண்டு திரும்பி இங்கே வர்றது. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கோர்ஸ் செய்ய போகிறீங்க அப்படின்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கோர்ஸுக்கான இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டாண்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை பாருங்கள், அங்கே என்னென்ன விஷயங்கள் சொல்லி தருவாங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது, அந்த இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு இன்ஸ்டிடியூட்டாண்டு பாருங்கள், அதுக்கான ஆதாரத்தை கேளுங்க. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டுன்னு நார்மலாக ஓம்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஆதாரத்தை கேளுங்க, எவிடன்ஸ். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று இருக்குமா அவங்களுக்கு, அந்த நம்பரை கேளுங்க. அடுத்தது மூன்றாவது, ஃபீட்பேக்ஸ் கேளுங்க. அவங்க கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஏர்லியாக அவங்க கோர்ஸ் செஞ்சதுக்கான ஃபீட்பேக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ், அவங்களோட டீச்சிங் மெத்தட் எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி நாலேஜை பெற்றுக்கொள்ள பாருங்கள். எடுத்த உடனே வந்து நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண போனீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நிறைய ஃபேக்காக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா லேடிஸும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல இதை பதிவு செய்கிறேன். ரைட்டா? ஓகே, இந்த கோர்ஸ் சம்பந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நான் அகாடமிக் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், அதை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ரைட்டா? இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க.